தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. Hello, welcome to our channel Kings on Fleek. This is me Sandhya and this is Manoj. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஜூனியர் என்டிஆரோட மூவி தேவாரா அதோட மூவி ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அதோட சாங்ஸ்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். சாங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஜூனியர் என்டிஆர் ஜான்வி ரெண்டு பேருமே பார்க்கறதுக்கு சீரியஸாக சூப்பராக இருந்தது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ வாங்க நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்த்து ரியாக்ட் பண்ணலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல்லும் நீங்கள் ஆல்ல போட்டிங்கன்னா நாங்கள் போகிற இந்த மாதிரி நிறைய ரியாக்ஷன் வீடியோஸ் உங்களால் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். வாங்க டிலே பண்ணாமல் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அவங்கெல்லாம் யாரு? அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, பயம் என்னன்னே தெரியாது. சைஃப் அலி கான் தைரியத்தை தவிர எதுவும் அறியாத கண்களை முதல் முறையா பயம் மேகங்கள் சூழ்ந்துச்சு. இதெல்லாம் செஞ்சது யாரு? ரொம்ப பெரிய கதை சாமி. ரத்தத்தால கடல் மொத்தம் சிகப்பான கதை. எங்க தேவர கதை. மனுஷனுக்கு வாடுற அளவுக்கு தைரியம் இருந்தா போதும், கொல்ற அளவுக்கு தேவையில்லை. இல்ல முடியாதுன்னு இதுக்கு மேலையும் அதே தைரியத்தோட இருந்தா அந்த தைரியத்தோட திருப்பயமா மாறுவேன். நீ இருக்கிற வரைக்கும் இந்த மலை மேல நீ சொல்றதுதான் வாக்கு. தேவரா தேவராவை கொல்லணும்னா சரியான சமயம் மட்டும் இல்ல, சரியான ஆயுதமும் கிடைக்கணும். எப்ப பாரு சின்ன பிள்ளையாட்டும் பயந்துகிட்டு அவன் எப்படி கட்டுக்க? போட்டியில கலந்துக்க போறியா என்ன? என்ன பேசுற நீ? கொன்னு போடுவாங்க என்ன? அவனுக்கு அவங்க அப்பா உருவம் வந்திருக்கே தவிர அவர் வீரம் வரல. ஓகே. டபுள் ஆக்ஷனா? வேலைக்காக போயிருந்தா வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வந்திருப்பான். முரட்டு புடிவானத்துல போயிருக்கா அவனோட பையன். தேவரா கடலுக்கு போய் 2 வருஷம் முடிச்சு போச்சு. கண்ணை மூடினாலும் திறந்தாலும் கடலை கடையில பார்த்துதான் கண்ணு முன்னால நிக்குது. பயத்தை மறந்து எப்பவாவது தப்பான வேலைக்காக கடல்ல இறங்கினா பிரகாஷ் ராஜ் இன்னில இருந்து உங்க கண்ணுக்கு தெரியாத பயமா மாற போறேன். செமையா இருக்கு. இப்போ பார்ட் 1 இது. எஸ் நைஸ். சூப்பர் சீரியஸா. இது ட்ரெய்லர் பார்த்து முடிக்கிற வரைக்கும் டபுள் ஆக்ஷன் தெரியல. ஏமா இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அப்பா அந்த டைலாக் ஒன்று இருந்துச்சுல, அப்பாவுக்கு இருக்கிற வீரம் வந்து பார்த்தீங்கன்னா மகன் கில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைலாக் வந்து அந்த பையனை போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலான சப்ஜெக்ட் தான். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அப்பா வந்து பயங்கரமான ஒரு இதாக இருப்பார். அண்ட் பையன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெகுலியாக ரொம்ப இன்னசென்ட்டாக அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வீரம் வரும். அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட பிளட் எனக்கு இருக்குன்ற மாதிரி எந்த சீன்ஸும் ட்ரெய்லர்ல காட்டல. பட் ஆனால் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் விஷுவலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டில் நடக்கிற மாதிரி ஒரு மாதிரி அந்த கலர் கிரேடிங்கே ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. ஸோ முக்கால்வாசி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் நடக்கிற மாதிரி சீன்ஸ் தான் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சீயை ரிலேட் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷோட போன் கூட பார்க்க முடியுது. அது சீரியஸாக சூப்பராக இருந்தது.
அதுலயே பாதி தான் காமிச்சாங்க, ஃபுல்லா காட்டல. அதே மாதிரி அவட்டார் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் வந்து கீழே இருந்து ஐ மீன் தண்ணியில இருந்து அப்படியே ஃபிஷ்ஷோட சேர்ந்து மேல குதிக்கிற அந்த சீன் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா செம கிளாஸா இருந்தது. லாஸ்ட்ல வந்து சீன் அதே மாதிரி இன்னொரு சீனும் சூப்பரா இருந்தது. அவர் டப்புன்னு திரும்புவாரு, பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகும். அந்த ஃபயருக்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் நடந்து வர மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸா சூப்பரா இருந்தது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் மாஸ் அண்ட் ஆக்ஷன் மட்டும் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இது வந்து ஒரு எல்லா இதுவும் கலந்த ஒரு காம்பினேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஜூனியர் என்டிஆர் இன்னும் அந்த அப்பா கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்டப்பானா, ரொம்ப ஸ்டிஃபா, ஆமாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கெத்தாக காட்டுறாங்க. அண்ட் அதர் சைடில் அவங்க பையன் வந்து கொஞ்சம் வெகுலியா, ரொம்ப கொஞ்சம் பயந்த மாதிரின்றதை விட கொஞ்சம் நிறைய அப்படியே காமெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் அந்த மாதிரி இதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்து இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய மூவில பார்த்துருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கனெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து ஸ்ட்ராங்கான கேரக்டர், இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இன்னசென்ட்டாக போயிட்டு இருக்க கேரக்டர், அண்ட் அவங்க திடீர்னு ரைஸ் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கூஸ் பம்ப்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட் கண்டிப்பாக படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம என்னடா அடி வாங்கிட்டே இருக்காரு, என்னடா இப்படி இருக்காரு, ஏதாவது அடிப்பாரா மாட்டாரா அப்படின்னு அந்த மொமெண்ட் வரப்போ டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா போய் அடிக்கிறப்போ அந்த மொமெண்ட் சீரியஸா ஆடியன்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்பார்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பா இட் வில் பி a ட்ரீட் ஃபார் ஜூனியர் என்டிஆர் ஃபேன்ஸ் நினைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா அது போக இவர் ரெண்டு இதுலயுமே பயங்கரமான வேரியேஷன் காமிச்சிருக்காரு. ஒரு ஆனா சூப்பரா இருக்கு ட்ரெய்லர் பார்க்க. ஸோ நம்ம செப்டம்பர் 27 வந்து மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்ம பார்ப்போம் படம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது. அண்ட் இதுல ட்ரெய்லர்ல முக்கால்வாசி பாட்டு வர சீன்ஸ்ல எதுவுமே காட்டல, வெறும் ஒரு இதுவா நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அண்ட் அவரோட வாய்ஸ் யாரோட வாய்ஸ்ல ஆரம்பிக்குதுன்னா பிரகாஷ் ராஜோட வாய்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா. அண்ட் இன்னொன்னு ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ்ல டப்பிங் பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆர் தான் கொடுத்துருக்காராமா. ஓ, தமிழுக்கு அப்படின்னு நான் ஒரு டெம்ப்ளேட் பார்த்தேன். அது உண்மையா என்னன்னு எனக்கு சரியா தெரியல. அவர் ஆக்சுவலா நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துருக்கோம், தமிழ் நல்லாவே தான் பேசுறாரு. ஆனா அவரே தான் டப்பிங் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பாக்குறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு பேசுற மாதிரி இல்ல, அவர் ஃப்ளூயண்டா பேசுற மாதிரி தான், கேஷுவலா பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா நல்லா இருந்துச்சு. அவரோட வாய்ஸ் அவருக்கே கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் சாய்ஸ் நான் சொல்லுவேன். நல்லா இருந்தது பார்க்கவே, ஆடா தெரியல. மேபி இப்போ தெலுங்கு ஆடியன்ஸா பாக்குறப்போ அவரோட வாய்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மூவியோட கனெக்ட் ஆகிடலாம். பட் தமிழில் டப் பண்ணி எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கோட்டை எடுத்துக்கோங்க. கோட்டோட ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட வாய்ஸ் வந்து வேறு வாய்ஸாக இருக்கும். ஸோ நம்ம விஜய் வாய்ஸ் இவ்வளோ நாள் கேட்டு திடீர்னு இன்னொரு வாய்ஸ் நம்ம கேட்குறப்போ அது நம்மளுக்கு சீன் சூப்பராகவே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தளபதி வாய்ஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக அவன் வாய்ஸ் பேசிட்டாங்கன்னா சூப்பராக எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் செம்மையாக கனெக்ட் ஆகும். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹிந்தியில் யார் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல, பட் தமிழில் வந்து ஜூனியர் என்டிஆரே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ அது அப்படிதான் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. யா, சரி, ஓவராலாக பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் சீரியஸாக சூப்பராக இருந்தது. அண்ட் அனிருத் பிஜிஎம்மும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்கெங்கே ஹைப் கொடுக்கணுமோ அங்கங்கே ஹைப்பு, அங்கங்கே அந்த சட்டிலாக அந்த சவுண்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவிக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சாங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ட்ரெய்லரில் கேட்கும் போது அந்த பிஜிஎம்மும் சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த மாஸ் மூமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அனிருத் பிஜிஎம் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் ஓவராலாக சீரியஸாக சூப்பராக இருந்தது ட்ரெய்லர் பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ், நல்ல ஒரு கண்ணுக்கு வந்து சூப்பராக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி ஒரு ட்ரெய்லராக தான் இருந்துச்சு. எங்கள் ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருந்துச்சு அது. அண்ட் உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்போ என்ன பிடிச்சது, என்ன பிடிக்கல அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் வந்து எங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இனிமேல் வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நாங்கள் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணுறோம். அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா, இல்லை பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு செம்ம மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் ஆனில் வச்சுட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் லவ். அது நீங்கள் எப்பவுமே கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கோம். தேங்க்யூ. Bye bye.